சீட்டு விளையாடுறது சொல்கிறேன். இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. இந்த சூதாட்டமும் சீட்டு விளையாட்டும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு மனிதன் விளையாடுவது, மனிதனுக்கு மனிதன் விளையாடுவது. ஏன்னா ரம்மி, ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று வந்திருக்கு. மனிதனும் எந்திரமும் விளையாடுவது. எந்திரத்துக்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது. எல்லா நேரமும் எந்திரம் தான் ஜெயித்து கொண்டிருக்கும். இந்த ஆன்லைன் ரம்மியில் செத்து போனவன் நடுவர் அவர்களே இன்னைக்கு எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே உயிரை இழந்திருக்கிறார்கள். இது எங்கே நடக்கும்? ஏன் இப்படி கொடுமை? அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் எத்தனை விதமான விளையாட்டுகள் விளையாண்டுருக்கோம். கிராமங்களில் கபடி விளையாடுவோம், கில்லி விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், பலிங்கின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு விளையாடுவோம். இதெல்லாம் சீசனுக்கு சீசன் மாறும். பொங்கல் சமயம்னு சொன்னால் 10 பம்பரம் உடைச்ச காலம்லாம் உண்டு. நாங்கள் சிறுவர்கள் அப்படிலாம் விளையாண்டோம். இப்போ என்ன ஆகி போச்சு, ஆன்லைனில் ஒரு கேம் வந்து பப்ஜின்னு பேர். பப்ஜி, பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட்ஸ், இதை சுருக்குனாங்க பப்ஜின்னு. இந்த பப்ஜி விளையாட்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது எப்படி விளையாடுறான்னு தெரியுமா? 30 நிமிஷத்துக்குள்ளார விளையாடணும். 30 நிமிஷத்துக்குள்ளார அவன் ஒரு இதில் போனீங்கன்னா ஒரு தீவில் பிளேன்ல இருந்து இறங்கணும், விமானத்திலிருந்து பாராசூட்டில் கட்டி குதிக்கணும். எல்லார் கையிலையும் அங்கே துப்பாக்கி போய் அங்கே வாங்கிக்கணும். ஒருத்தன் சுடுவான், 99 பேரை சுட்டாதான் ஒருத்தன் ஜெயிப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை தூண்டி ஒரு கொலை வரியை தூண்டக்கூடிய விளையாட்டு. இதை விளையாண்டு 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 இந்த பப்ஜி விளையாண்டு எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். பப்ஜியும் ரம்மியும் தடை செய்யப்பட்ட விளையாட்டுகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. உண்மையான விளையாட்டு மகிழ்ச்சியை தரும் நடுவர் அவர்களே, உண்மையான விளையாட்டு மகிழ்ச்சியை தரும்.